சோதனை டெம்டேஷன் நமக்கு வந்து பல வழிகளில் வரும்னு பார்த்தோம். சாப்பாடு நமக்கு அடிப்படையான தேவை. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் கிடச்சி திருப்தியானதுக்கப்புறம் அதோட மேலான ஒரு தேவை நமக்கு வரும். என்ன வரும்? மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்மளுக்கு புகழ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை நமக்கு வரும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு 2வது சோதனை ஒன்று கொண்டு வந்தான். என்ன சோதனை? மேலேருந்து குதி, தேவதூரில் உன்னையே தூக்கிட்டு போவாங்க, அற்புதம் நடக்கும், மற்றவங்களாம் அவங்கள பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பிசாசு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக உன்னுடைய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மன்னா கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, கர்த்தருடைய வார்த்தையினால பிழைப்பாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இடையில ஒரு இடத்துல வந்து அவங்க பாளையம் இறங்குறாங்க, அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லைங்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு வந்து நெகட்டிவாக அவங்க சொல்கிறாங்க. மோசைட்டு போய் சத்தம் போடுறாங்க. அப்போ அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். எப்படி பரீட்சை பார்த்தார்கள்? கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. அதுதான் பரீட்சை, ஆண்டவரை பரீட்சை பார்க்கறது. ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதுனா எப்படி? இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமா வனாந்தரத்தை தாண்டி, காடுகளை தாண்டி வரும்போது, பாலைவனமான இடத்தை தாண்டி வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய அதிசயம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா எகிப்தில் இருக்கும்போது அங்கிருந்து ஆண்டவர் வந்து அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரும்போது ஒரு 10 விதமான வாதைகளை கொடுக்குறாரு. அது அற்புதங்கள் ஒரு பக்கம் சொல்லலாம், இன்னொரு பக்கம் வாதைகள், அது பாடுகள் அல்லது துன்புறுத்தல்கள் கூட சொல்லலாம். எகிப்து நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து எகிப்து நாட்டில் உள்ள எல்லாருடைய மூத்த பிள்ளைங்களும் தலைப்பிள்ளைகளும் சாகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றார். அடிமைகளாக இருந்தவங்கள ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான கருத்தினால காப்பாற்றி கொண்டு வர்றாரு. அவங்க வரும்போது செங்கடலை பிளந்து ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துறாரு. அதை மக்கள் கண்ணால் பார்க்குறாங்க. ஒரு காய்ந்த தடையில் நடந்து போகிற மாதிரி நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு அது நல்லா தெரியும், பாட்டெலாம் பாடுறாங்க அதை வச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அருமையான சாப்பாடு கொடுக்குறாரு. வானத்திலிருந்து சாப்பாடு கிடைக்குது. அவங்களுக்கு முன்னால் அவங்களுடைய அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, தாத்தாக்கு தாத்தா பூட்டன் யாரும் பார்க்காத ஒரு அருமையான சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாறான ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தண்ணி கசப்பாக இருக்குது. அங்கே ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செஞ்சு அந்த தண்ணியை வந்து மதுரமான தண்ணியாக மாற்றுறாரு. அதுவும் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் காடைகள் கொடுக்குறாரு. எங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் சாப்பாடு கிடைக்கல, இந்த மன்னாவை சாப்பிட்டு ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது காடைகளை கொடுக்குறாரு. இதெல்லாம் தாண்டியும் அதுக்கப்புறமும் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா? நமக்கு ஆண்டவர் இவ்வளோ நன்மைகள் கொடுத்துருக்காரு, நமக்கு உயிர் கொடுத்துருக்காரு, சாப்பாடு டெய்லி கிடைக்குது, நல்ல சட்டை போட்டுட்டு இருக்கிறோம், நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, படிப்பு இருக்குது, வேலைகள் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி குறை சொல்லி முறுமுறுக்கிறோம். கடவுள் என்னை கை விட்டுட்டாரு, கடவுள் என் கூட இருக்காரான்னு கேள்வி கேட்குறோம். இதுதான் கர்த்தரை பரீட்சை பார்க்குறது. அப்போ நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும், அதை நான் வந்து சாட்சியாக சொல்கிறோம், எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிறோம். கிடைக்காததுக்கு நம்ம ஒரு நாளும் நன்றி சொல்கிறது இல்லை. ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் வந்து சில விஷயங்களை கொடுத்தா நம்ம தப்பாக போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தடுக்கிறார். ஒரு அப்பா எப்படி சின்ன பிள்ளையை தடுக்கிறார்? சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக கேட்குறாங்க பெரிய விஷயங்களை, அல்லது ஒரு கரண்ட்ல போய் விளையாட போகுது அப்படின்னா தப்பான ஒரு விஷயம், அதான் அப்பா வந்து கண்டிப்பாக தண்டிக்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை தராமல் இருக்கும்போது, தாமதிக்கும் போது நாம் முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுப்புக்கு எதிர்ப்பதான் என்ன தெரியுமா? நன்றி சொல்றது. ஆண்டவரே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, இதெல்லாம் இல்லை அது சரி, அதை விட்டுட்டோம், அதை விட்டுருவோம், எனக்கு இதெல்லாம் இருக்கே அதுக்காக உங்களுக்கு நன்றி, இதெல்லாம் இருக்குது, இதுக்கு முன்னால் இவ்வளவு நன்மை செஞ்சுருக்கீங்க, இனிமே செய்வீங்க, அப்படி செய்யலைன்னா நல்லதுக்கு தான் செய்யாமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் முறுமுறுக்க மாட்டோம், கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டோம், கர்த்தர் எனக்கு நான் நினச்ச உடனே நினச்ச மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். தேவதூதர்கள் வந்தாலும் வரட்டாலும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். வாழ்த்துக்கள்.